மற்றொரு அண்மை செய்தி, அதிமுகவை காட்டிக் கொடுத்துவிட்டு சுயலாபத்திற்காக ஆளும் கட்சியை நாடிக்கொண்டிருக்கிறார் என்றும், தமிழக அரசியல் வானில் பல கோயபல்ஸ்கள் வட்டமிட்டு வருகின்றன என்றும் அதிமுக கொறடா கிருஷ்ணமூர்த்தி தற்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். சென்ற இடத்தில் மரியாதை கிடைக்க வேண்டும், மதிப்பு உயர வேண்டும் என்பதற்காக இல்லாத ஒன்றை தற்பொழுது பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றும், திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயன்றதாக இந்த மகானுபாவர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் என்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தற்பொழுது குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய கருத்தை குறித்துள்ளார் ஆளும் கட்சியை குறித்து. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைக்கு தினத்தில் அதிமுகவை சேர்ந்த இரண்டு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். அந்த இணைவு விழா என்பது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதிமுகவை நோக்கி அவர்கள் இருவரும் வைத்திருந்தார்கள். குறிப்பாக அதிமுக திமுக கூட்டணி ஏற்படுவதற்கு அது வாய்ப்பு இருந்தது, அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுகவினுடைய விவசாய பிரிவு செயலாளர், சட்டமன்ற குழுவினுடைய கொறடா முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தனது அறிக்கையின் வாயிலாக ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதில் ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடுமா என்ற தத்துவத்தை கடைபிடித்தவன் கோயபல்ஸ். தமிழக அரசியலிலும் அகில இந்திய அரசியலிலும் பல்வேறு காலகட்டங்களில் ஒரு சில அரசியல்வாதிகள் கோயபல்ஸ் வேடம் பூண்டு அவர்கள் முயற்சியில் தோல்வியை கண்டதுண்டு. இன்றைய சூழ்நிலையில் தமிழக அரசியல் வானில் பல கோயபல்ஸ்கள் வட்டமிட்டு வருகின்றனர். அவர்கள் தம்முடைய இயக்கத்தில் இந்நாள் வரை சார்ந்திருந்தனர் என்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 47 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அனைவரும் ஒன்று கூடி கழக பொதுச் செயலாளர் அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து தீர்மானம் நிறைவேற்றி கையெழுத்திட்டோம். அன்றிலிருந்து 25 பேர் ஒன்று கூடி மைனாரிட்டி தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த நாள் வரை இவர்கள் யாரிடமாவது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு நாம் ஆட்சி அமைக்க முயற்சிக்கலாம் என்று கழக பொதுச் செயலாளர் தெரிவித்தாரா என்று கூற முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இல்லாத ஒரு குற்றச்சாட்டை நம் இயக்கத்தின் மீது சுமத்திவிட்டு சென்று கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தவர்கள் திரும்ப வந்து வருத்தம் தெரிவித்து கடிதம் கொடுத்த போது கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீது சுமத்திய பழி தவறு என்று உணரவில்லையா? இப்போது தங்களின் நல்வாழ்விற்காக சொன்ன ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி கழக தொண்டர்களின் நெஞ்சில் நஞ்சை விதைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வாழ வைத்த இந்த இயக்கத்திற்கு விசுவாசம் இல்லாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் மாற்றுக் கட்சியை நோக்கி ஓடுபவர்களுக்கெல்லாம் தமிழக மக்களும் கழக தோழர்களும் நேரம் வரும்போது தக்க பாடம் புகட்டுவார்கள். இந்த இயக்கத்திலிருந்து ஓடி போக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு செயல்படுபவர்களை தடுக்க முடியாது என்றாலும் பொய்யை பரப்பி ஆகாயத்தில் கோட்டை கட்ட முயற்சிப்பவர்களின் எண்ணம் காணல் நீராகத்தான் போகும் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி.